ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலன் சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 10 வரை. முதல் நாள் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை, பூசம் நட்சத்திரம். நமக்கு லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. சந்திரன் நமக்கு 12ஆம் அதிபதி. ஆனால் சனியினுடைய நட்சத்திரத்தில் பூசம் அப்படின்றது போகிறதுனால 8ஆம் வீட்டில் இருக்கிற சனியை பலனை நம்ம இன்னைக்கு அனுபவிக்க இருக்கோம். சனி ஒரு வகையில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 8ஆம் வீட்டின் பலனை வீரியமாக செய்ய மாட்டார். அதே போல் சுக்கிரனுடைய தொடர்புலையும் இருக்கிறதுனால 6ஆம் வீட்டுக்கு அது நல்லது பண்ணும். எதிர்பாராத வேலை வாய்ப்பு, எதிர்பாராத கடன் வரவு, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் உடல் உபாதைகளோ உறவுகளில் மனக்கசப்புகளோ இன்றைக்கு பார்த்து பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் 12ல் சந்திரன், 8ல் சனி, 8-12 தொடர்பு இது கொஞ்சம் மனதுக்கு அதிருப்தியை தரவல்லது. பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம். அதே கடகராசியில் தான் ஆயில்யம் இருக்கு. இப்போ புதனை போல பலன் தரக்கூடிய அமைப்பு. இப்போ புதன் 6ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. புதன் குரு மற்றும் சனியினுடைய உபநட்சத்திரங்களில் இருக்கிறதுனால இப்போ குருனுடைய உபநட்சத்திரத்தம் இருக்கிறது நமக்கு சிறப்பு தான். எதிர்பார்த்த லாபங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதே சனியினுடைய உபநட்சத்திரத்தில் புதன் 5 மணி மாலை 6 நிமிடத்திற்கு வந்தாலும் கூட வேலைக்கு அது நல்லா இருக்கும். உடல் அசதி ஏற்படும், உறவுகளில் கொஞ்சம் அதிருப்தி ஏற்படும். இப்போ இந்த புதனும் செவ்வாய் நட்சத்திரம், சுக்கிரனும் செவ்வாய் நட்சத்திரம். இப்போ சுக்கிரனுடைய சேர்க்கை நமக்கு என்ன பலன் தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அதிருப்தியை கொடுக்கும். இதே உத்தியோகம், பணவரவு இதுக்கு சாதகமாக இருக்கும். பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மகம் நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்குள்ள சந்திரன் வந்துடுறார். மகம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம். கேது லக்னத்திலேயே இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கார். மனது அலைபாயக்கூடிய வகையில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு முடிவை எடுத்துட்டு அவஸ்தைப்படுறதுக்கு இந்த சனி வழிவகுத்து விடுவார் என்பதனால நம்ம முடிஞ்ச அளவு கண்ட்ரோலில் இருக்கணும். புதிய முடிவுகளை எடுக்கக்கூடாது, அமைதி காக்கணும். மற்றும் உறவுகள் சார்ந்த வகையில் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. பிப்ரவரி 4ஆம் தேதி புதன்கிழமை, சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம். இப்போ கேதுவும் அதே பூரத்தில் தான் இருக்காரு. சந்திரன் கேது சேர்க்கை பெறுகிறது அல்லவா, இது ஒரு மன குழப்பத்தை உண்டாக்கும். சரி, சுக்கிரன் எங்கே இருக்காரு? 6ஆம் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இந்த வேலையில் கொஞ்சம் டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, அல்லது வேலையில் நம்மளை ஏதோ ஒரு வகையில் டீக்ரேட் பண்ணுறது, கடன் வாங்கின வகையில் அதுக்குண்டான பதில் சொல்கிறதுக்கு உண்டான பிரச்சனை, மற்றும் உடல் உபாதைகள் ரீதியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். மேலே ஏதோ ஒன்று புதுசாக ட்ரீட்மெண்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சஜஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அகம் சார்ந்த நன்மைகள் இல்லாத நாளாக இது இருக்கிறது. பிப்ரவரி 5 வியாழக்கிழமை, உத்திர நட்சத்திரம். இது ஒரு பாதம் தான் சிம்ம ராசியில் இருக்குது, 3 பாதம் கன்னி ராசியில் இருக்குது. இப்போ கன்னி ராசியில் நமக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சூரியனை போல செயல்படுகிறார். சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகம், பணவரவு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வாய்ப்புகள் கிடைக்கிறதை பயன்படுத்தி கொள்ளலாம். அது உணவு வகை, உடை வகை, மருந்து வகை, இது எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும். அரசு துறை நிறுவனங்கள் இருக்கவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். அதனால் சூரியன் பிரபல யோகத்தை கொடுப்பார். அதனால் ஆரோக்கியத்தில் பாதுகாப்பு அவசியம். பிப்ரவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஸ்த நட்சத்திரம். 2ஆம் வீட்டில் சந்திரன்,
சந்திரனாகவே செயல்படுறதுனால வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். செலவு பண்ணுறதுக்கு பணம் வருது, அல்லது ஒரு சில பேருக்கு கொடுத்து வச்சிருக்கிற பணம் எதிர்பாராமல் கையில் கிடைக்கும். பட் 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறது பண வரவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்தில் செவ்வாயும் இருக்காரு, சூரியன் லக்னாதிபதியும் இருக்காரு. அதனால ஓரளவுக்கு இடம் சார்ந்த பண வரவு, வாடகை வசூல் பண்ணுறது, பில்டிங் ப்ரொமோஷன், பில்டர்ஸாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதாவது ப்ரொமோட்டர்ஸாக வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், 2 பாதம் கன்னிராசி, 2 பாதம் துளாராசி, மதியம் 1:21 பிறகு துளாராசிக்கு சந்திரன் மாறுவார். இப்போ செவ்வாயினுடைய பலனை எப்படி தரப்போகுது? செவ்வாய் 6ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால வேலை, நுணுக்கமான வேலைப்பாடுகள், கருவிகள் செய்கிறது, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட்டு, பெரிய பெரிய ஸ்தாபனங்கள், மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறது, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருந்தாலும் கூட அந்த 8ஆம் வீட்டில் இருக்கிற சனிங்கிறது கொஞ்சம் டயர்டை கொடுத்துருவார். கடன் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு 6, 8 ரொம்ப டென்ஷனை கொடுக்கும். அதனால் வாக்குவாதங்கள் ஏற்படும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம், 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகுவை போல செயல்படும் போது ராகு 7ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு மற்றும் கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், இல்லைன்னா ஒரு மன அதிருப்தி ஏற்பட்டு ஆளாளுக்கு கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய அளவுக்கு கொண்டு போயிடும். மற்றபடி இன்றைய நாள் அமைதியாக இருப்பது நல்லது. பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம், நமக்கு லாப குருவாக இருக்கிறார். அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எதிர்பார்க்குற காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகலாம். ஏன்னா நமக்கு மீனராசி 8ஆம் ராசி. இப்போ அந்த குரு மீனத்தின் பலனை தருவார். அதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு நல்லது. பிப்ரவரி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 7:54 முதல் அனுஷம் நட்சத்திரம். இப்போ 4ஆம் வீடான விருச்சிக ராசியில் சந்திரன் வந்துடுறாரு, சனியோட நட்சத்திரத்தில் செயல்படுறாரு. 8ல் சனி இருந்தாலும் கூட சனியினுடைய நட்சத்திரம், சனியினுடைய உபநட்சத்திரம் மற்றும் குருவினுடைய அந்தரத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. குரு நமக்கு லாபத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஒன்றும் போகாது. ஏற்கனவே கஷ்ட நஷ்டங்கள் ஃபீல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த வகையில் இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு பொருள் சார்ந்த வகையிலையும் வேலை சார்ந்த வகையிலையும் சாதகமாக இருக்கிறது. ராகுவும் குருவும் மட்டும்தான் உறவுக்கு, ஆரோக்கியத்திற்கும் நன்மை கொடுக்குறாங்க. மற்ற கிரகங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்லவும், கடன் பிரச்சனைகள், பகை பிரச்சனைகளை கவனமாக இருக்கும் சொல்லுதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.